ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி விளக்கு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம். ஆனால் அது இப்போதைக்கு யூஸில் இருக்காது. சில நேரத்தில் தேவைப்படும் போது நம்ம எடுத்து பார்ப்போம், ஆனால் அது சரியாக க்ளீனாக இருக்காது. ஸோ இதை எப்படி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு விளக்கு எடுத்து முடிஞ்ச வரைக்கும் அதை பாகங்களாக பிரிச்சுக்கிறோம். இப்போது ஒரு கப்பில் புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், குழம்புக்கு யூஸ் பண்ணுறது. அதே போல் மண் எடுத்துக்கிறோம். ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துப்போம். இது மூணு தான் தேவைப்படுற பொருள். இப்போ புளியை உங்கள் கைக்கு வசதியாக எவ்வளோ கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக மணல் தொட்டுப்போம். மணலில் தொட்டுட்டு தண்ணியில் தொட்டுக்கோங்க. தண்ணியில் தொட்டு திருப்பி மணல் தொட்டுட்டு நல்லா அந்த விளக்கில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. ஏன்னா பழைய விளக்கில் கண்டிப்பாக துருக்கரை அப்புறம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். புளி போட்டு விளக்கும்போது நல்லா பளபளன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம புளி யூஸ் பண்ணுறோம். இப்போது தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்து வாஷ் பண்ணுறோம். நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதிலே போட்டுறாமல் இன்னொரு பாத்திரம் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதில் போட்டு வச்சுப்போம் கொஞ்சம் நேரம். இப்போது மிச்ச பாகங்களையும் நல்லா தேய்ச்சிட்டு அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது முன்னாடி இருந்ததோட உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிருவோம். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா திருப்பி துரு சீக்கிரம் ஏறிவிடும். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ நமக்கே வித்தியாசம் தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ நான் அதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நம்ம பேக்கிங் சோடா அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா அது யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பளபளன்னு தெரியும். ஆனால் சீக்கிரம் அந்த பொருள் டேமேஜ் ஆகி கருத்து போயிடும். ஸோ புளி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணோன்னா விளக்கு சீக்கிரம் அழுக்காக போகாது. அதே போல் நல்லா பளபளன்னு வரும். ஸோ அதனால தான் நம்ம புளி அப்புறம் மணல் அப்புறம் தண்ணி யூஸ் பண்ணி தேய்ச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பழைய விளக்கு இருக்கும். அதை ஓரமாக தூக்கி போடாமல் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக விளக்கு எரிஞ்சால் வீடியோ ஒளிமையமாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. ஷேரும் முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான அற்புதமான அருமையான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டேக் கேர்.